Mhm. ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே சார். பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 6ல கணிதத்தில் எண் வகைகளும் எண் கோலங்களும் என்கிற பாடத்தினுடைய தொடர்ச்சியை படிக்க இருக்கிறோம். சென்ற வகுப்பில் நாங்கள் படித்த விஷயங்கள் ஒருக்கா ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த பாடத்தை தொடர முடியும். எண் வகைகளில் நாங்கள் ஒற்றை எண்கள், இரட்டை எண்கள், முதன்மை எண்கள், சேர்த்தி எண்கள், சதுர எண்கள், 5 வகையான எண்களை பற்றி படிச்ச நாங்கள். ஒற்றை எண்கள் அப்படி என்றால் 2ஆல் வகுக்கும் போது மீதி 1 வரக்கூடிய எண்கள் 3, 5, 7, 9 ஆகிய இவ்வாறு 2ஆல் வகுக்கும் பொழுது மீதி 1 கிடைக்கக்கூடிய எண்களை நாங்கள் என்ன சொல்லுவோம்? ஒற்றை எண்கள். இரட்டை எண்கள் என்றால் 2ஆல் வகுக்கும் பொழுது மீதி இன்றி வகுபட வேணும். 2ஆல் வகுக்கும் பொழுது மீதி 0 இருக்க வேணும். 2, 4, 6, 8, 10 இந்த எண்களை நாங்கள் இரட்டை எண்கள் என்று சொல்லுவோம். அதே போல முதன்மை எண்கள் அப்படி என்றால் வேறுபட்ட 2 ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்ட 2 காரணிகளை மட்டும் கொண்ட எண்களை முதன்மை எண்கள் என்று படிச்சன. முதன்மை எண்கள் என்று சொல்லுவோம். வேறுபட்ட 2 காரணிகளை மட்டும் கொண்ட முழு எண்கள் 2, 3, 5, 7, 11 இவ்வாறு போய்கொண்டிருக்கும். 2, 3, 5, 7, 11 வேறுபட்ட 2 காரணிகளை மட்டும் கொண்ட எண்கள் முதன்மை எண்கள். சேர்த்தி எண்கள் அப்படி என்றால் 2க்கு மேற்பட்ட காரணிகளை கொண்ட எண்கள் 4, 6, 8, 9, 10 இவ்வாறு போய்கொண்டிருக்கும். 2க்கு மேற்பட்ட காரணிகளை கொண்ட எண்களை சேர்த்தி எண்கள் என்று சொல்றோம். அதே மாதிரி சதுர எண்கள் அப்படி என்றால் ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்கும் போது கிடைக்கக்கூடிய எண்கள். ஒன்றையும் பெருக்கின நீங்கள் 1, 2 பெருக்கின நீங்கள் 4, 3 பெருக்கினமண்டா 9, 4 பெருக்கினமண்டா 16 ஒரு எண்ணை அதே எண்ணால பெருக்கும் போது கிடைக்கக்கூடிய எண்களைத்தான்
சதுர எண்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப சதுர எண்களை எப்படி எழுதலாம்? 1, 4, 9, 16, 25 இவ்வாறு போய்கொண்டிருக்கக்கூடிய எண்கள் சதுர எண்கள். அப்ப 5 வகையான எண்களை பற்றி நாங்கள் படிச்சிட்டோம். இனி அடுத்த 6வதான எண் வகை முக்கோண எண்கள். முக்கோண எண்களை பற்றி நாங்கள் படிக்க போறோம். முக்கோண எண்களை பற்றி படிக்கிறதுக்கு முன்னதாக சதுர எண்கள்ல ஒரே ஒரு கேள்வி செய்வோம். 50ற்கும் 100ற்கும் 50ற்கும் 150ற்கும் இடையிலுள்ள 50ற்கும் 150ற்கும் இடையிலுள்ள சதுர எண்களை எழுதுக. 50க்கும் 150க்கும் இடையிலுள்ள சதுர எண்களை எழுதுக. சதுர எண்களை எழுதுக. நம்ம சதுர எண்கள் ஒரு எண்ணை அதே எண்ணால பெருக்கும் போது கிடைக்கக்கூடிய எண்கள். அப்ப 50க்கு பிறகு வர வேணும். 50க்கு பிறகுண்டா 7ஐயும் 7ஐயும் பெருக்கின நீங்கண்டா 49. 49. 8ஐயும் 8ஐயும் பெருக்கினோம்டா 64. 9ஐயும் 9ஐயும் பெருக்கினோம்டா 81. 10ஐயும் 10ஐயும் பெருக்கினோம்டா 100. 11 தர 11 121. 12 தர 12 144. 13 தர 13 169. இதுவரை உங்களுக்கு காணும். 7வது சதுர எண்ணிலிருந்து ஆரம்பிக்கிறேன். 50க்கு பிறகு ரெண்டும் போதும். அப்ப 50க்கு பிறகுண்டா 50ஐ விட அதிகமாக இருக்க வேணும். 50க்கும் 150க்கும் இடையிலுள்ள சதுர எண்கள் 50ஐ விட கூடினதும் 150ஐ விட குறைவாக இருக்கிற எண்களுக்குள்ள இருக்கக்கூடிய சதுர எண்கள். இந்த எண்களை எல்லாம் எழுதுவோம். 64, 81, 100, 121, 144. 50க்கும் 150க்கும் இடையிலுள்ள சதுர எண்கள். அடுத்ததாக சதுர எண்கள் இதோட நிறைவடையுது. அடுத்ததாக நாங்கள் முக்கோண எண்கள் பற்றி முக்கோண எண்கள். முக்கோண எண்கள் அப்படி என்றால் என்ன? நாங்கள் இதுவரை 6வது எண்ணாக பார்க்கிறோம். ஒற்றை எண்கள், இரட்டை எண்கள், முதன்மை எண்கள், சேர்த்தி எண்கள், சதுர எண்கள், முக்கோண எண்கள். இந்த சதுர எண்களும் முக்கோண எண்களும் மட்டும் நாங்கள் அந்த கோலத்தை பயன்படுத்தி உருவாக்குவோம். சதுர எண்களையும் முக்கோண எண்களையும் மட்டும் சதுர கோலம், முக்கோண கோலம், சதுர வடிவ கோலம், முக்கோண வடிவ கோலத்தை அமைச்சு உருவாக்குற எண்கள் தான் சதுர எண்களும் முக்கோண எண்களும். அப்ப சதுர எண்களை நாங்கள் உருவாக்குறதுக்கு இவ்வாறு சதுர வடிவமான கோலங்களை அமைச்சாங்க. புள்ளிகளை பயன்படுத்தி சதுர வடிவ கோலங்களை உருவாக்கும் போது
சதுர வடிவ கோலத்தை அமைக்கக்கூடிய எண்களைத்தான் நாங்கள் சதுர எண்கள் என்று சொல்லுறோம். 1, 4, 9 சதுர வடிவ கோலத்தை அமைக்கக்கூடிய எண்கள் சதுர எண்கள். இவை சதுர எண்கள். சதுர வடிவ கோலத்தை அமைக்கக்கூடிய எண்கள். சதுர கோலம் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய எண்கள். எத்தனை புள்ளிகளை பயன்படுத்தி சதுர கோலம் அமைக்க முடியும்? அந்த புள்ளிகளாக இருக்கக்கூடிய எண்கள் தான் சதுர எண்கள். அதே மாதிரி முக்கோண எண்களுக்கு முக்கோண வடிவ கோலங்களை அமைக்கக்கூடிய எண்கள். பாருங்க, முக்கோண வடிவ கோலங்களை அமைக்கக்கூடிய எண்கள். இந்த புள்ளிகளை பயன்படுத்தி நாங்கள் முக்கோண வடிவமான கோலங்களை அமைக்க முடியும். முக்கோண வடிவமான கோலங்களை அமைக்க முடியும். இவ்வாறு முக்கோண வடிவ கோலங்களை அமைக்கக்கூடிய எண்களைத்தான் நாங்கள் என்ன சொல்றோம்? முக்கோண எண்கள். அப்ப முக்கோண கோலங்களை, முக்கோண வடிவ கோலங்களை அமைக்கக்கூடிய எண்கள், அமைக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற எண்கள். இதுல ஒரு எண்ணை பயன்படுத்தி, ஒரு புள்ளியை பயன்படுத்தி முக்கோண கோலத்தை அமைக்கிறோம். இங்க 3 புள்ளிகளை பயன்படுத்தி முக்கோண வடிவ கோலத்தை அமைச்சிருக்கிறோம். இங்க 6 புள்ளிகளை பயன்படுத்தி முக்கோண வடிவ கோலத்தை அமைச்சிருக்கிறோம். இதுல 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 புள்ளிகளை பயன்படுத்தி முக்கோண வடிவ கோலத்தை அமைச்சிருக்கிறோம். ஆகவே இந்த எண்களைத்தான் நாங்கள் என்ன சொல்லுறோம்? முக்கோண எண்கள். இந்த எண்கள் தான் முக்கோண எண்கள். முக்கோண வடிவ கோலங்களை உருவாக்கக்கூடிய எண்கள், முக்கோண வடிவ கோலங்களை அமைக்கக்கூடிய எண்கள் முக்கோண எண்கள் எனப்படுகின்றன. இந்த எண்கள் எவ்வாறு கிடைக்குதுன்னு பார்ப்போம். இந்த எண்கள் எவ்வாறு கிடைக்குது? அது பாருங்க, 1 ஒரு புள்ளி மட்டும் இருக்குது. அடுத்த கோலத்தை 2வது, இந்த கோலத்துல 3 புள்ளிகள் இருக்குது. என்ன மாதிரி இருக்குது? முதல் வரிசையில 1, அடுத்த வரிசையில 2, முதல் வரிசையில 1, அடுத்த வரிசையில 2. 3வது கோலத்தை பார்க்கிறோம். முதல் வரிசையில 1, அடுத்த வரிசையில 2, அடுத்த வரிசையில 3. 4வது கோலத்தை பார்க்கிறோம். முதல் வரிசையில 1, அடுத்த வரிசையில 2, 3வது வரிசையில 3, 4வது வரிசையில 4. பாருங்கோ, முக்கோண வடிவ கோலங்கள் எப்படி உருவாகி இருக்குது. முதல்ல ஒரு புள்ளியை பயன்படுத்தி இருக்கிறோம். அடுத்தது 3 புள்ளிகளை பயன்படுத்தி இருக்கிறோம். என்ன மாதிரி 3 கிடைக்குது? 1, 2. 1ஐயும் 2ஐயும் கூட்டுங்க, 3. முதல் வரிசையில 1, அடுத்த வரிசையில 2.
ஒன்றையும் ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 3. முதலாவது முக்கோண எண் 1. இரண்டாவது முக்கோண எண் ஒன்றையும் ரெண்டையும் கூட்டுங்கோ 3. மூன்றாவது முக்கோண எண் 6. 6 எப்படி உருவாகுது? முதல் வரிசையில 1, அடுத்த வரிசையில 2, அடுத்த வரிசையில 3. வெள்ளத்தையும் கூட்டுங்க. 3ஐயும் 2ஐயும் கூட்டினீங்கன்னா 5, 5 3 6. 1 2 மூன்றாவது முக்கோண எண். 3 வரையான எண்களை கூட்டவும். இரண்டாவது முக்கோண எண். 2 வரையான எண்களை கூட்டவும். அப்ப நான்காவது முக்கோண எண்ணுக்கு 4 வரையான எண்களை கூட்டவும். முதல் வரிசையில 1, அடுத்த வரிசையில 2, மூன்றாவது வரிசையில 3, நான்காவது வரிசையில 4. 4 வரையான எண்களை ஒன்றிலிருந்து 4 வரையான எண்களை கூட்டும் போது நான்காவது முக்கோண எண் கிடைக்குது. 1 வரையான எண்ணை கூட்டும் போது முதலாவது முக்கோண எண் கிடைக்குது. 2 வரையான எண்களை கூட்டும் போது இரண்டாவது முக்கோண எண் கிடைக்குது. 3 வரையான எண்களை கூட்டும் போது மூன்றாவது முக்கோண எண் கிடைக்குது. 4 வரையான எண்களை கூட்டும் போது நான்காவது முக்கோண எண் கிடைக்குது. அப்ப அடுத்த முக்கோண எண், ஐந்தாவது முக்கோண எண் எப்படி இருந்திருக்க வேணும்? ஐந்தாவது முக்கோண எண்ணை காண 5 வரையான எண்கள் கூட்டப்பட்டிருக்க வேணும். 5 4ஐயும் கூட்டுங்க 9, 9 3 12, 12 2 14, 14 3 15. ஐந்தாவது முக்கோண எண் 15. முதலாவது முக்கோண எண் 1, இரண்டாவது முக்கோண எண் 3, மூன்றாவது முக்கோண எண் 6, நான்காவது முக்கோண எண் 10, ஐந்தாவது முக்கோண எண் 15. இவ்வாறு முக்கோண வடிவ கோலத்தை உருவாக்கக்கூடிய எண்கள் முக்கோண எண்கள் எனப்படுகின்றன. அப்ப முதலாவது முக்கோண எண் என்னன்னு கேட்டா 1, இரண்டாவது முக்கோண எண் 3, மூன்றாவது முக்கோண எண் 6, நான்காவது முக்கோண எண் 10, ஐந்தாவது முக்கோண எண் 15. அப்ப முக்கோண எண்ணை காண நாங்கள் என்ன செய்ய வேணும்? இரண்டாவது முக்கோண எண்ணை காண்கன்னு கேட்டா 2 வரையான எண்களை கூட்ட வேணும். நான்காவது முக்கோண எண்ணை காண்கன்னு கேட்டா 4 வரையான எண்களை கூட்டி காண வேண்டும். அப்ப இவ்வாறு முக்கோண வடிவ கோலங்களை அமைக்கக்கூடிய இந்த எண்களைத்தான் நாங்கள் முக்கோண எண்கள் என்று சொல்லுறோம். முக்கோண எண்கள் தொடர்பான கேள்விகளை செய்வோம். தரப்பட்டுள்ள கோலத்தை அவதானித்து இடைவெளிகளை பூர்த்தி செய்க. தரப்பட்டுள்ள கோலத்தை அவதானித்து தரப்பட்டுள்ள கோலத்தை அவதானித்து இடைவெளிகளை பூர்த்தி செய்க. பாருங்க, 1 சமன் 1. அடுத்தது 1ஐயும் 2ஐயும் கூட்டியிருக்கு சமன் 3. அடுத்தது 1ஐயும் 2ஐயும் 3ஐயும் கூட்டியிருக்கு 6. அடுத்தது 1ஐயும் 2ஐயும் 3ஐயும் 4ஐயும் கூட்டியிருக்குது 10. அப்ப அடுத்த இந்த இடைவெளிகளை நாங்கள் பூர்த்தி செய்ய போறோம். இடைவெளியில என்ன வரும்?
இந்த இடைவெளியை நாங்கள் பூர்த்தி செய்ய போறோம். அப்ப அடுத்த கோலம் எப்படி இருக்கும்? 1 சக 2 சக 3 சக 4 சக 5 இருக்கும். 5 வரையான எண்கள் கூட்டப்பட்டிருக்க வேணும். 9 12 14 15. இப்ப இந்த இடைவெளியில இந்த கோலமும் 15 வர வேணும். அடுத்த இடைவெளியில 5 வரையான 1 வரையான எண்கள், 2 வரையான எண்கள், 3 வரையான எண்கள், 4 வரையான எண்கள், 5 வரையான எண்கள். அடுத்த இடைவெளியில 6 வரையான எண்கள். வளத்தையும் கூட்டுவோம். 5 வரை கூட்டும் பொழுது 15. 15ஓட 6 கூட்டினோம்டா சரி. 1 தொடக்கம் 5 வரை கூட்டும் போது 15. இது வரை கூட்ட 15. 15ஓட 6 கூட்டினீங்கண்டா 21. அடுத்த கோலம் 6 வரையான எண்கள் கூட்டப்பட்டிருக்குது. 7 வரையான எண்கள் கூட்டப்பட வேணும். 4 5 6 7. 6 வரை கூட்டும் போது 21 கிடைக்குது. இதோட 7 கூட்டினோம்டா சரி. 21ஓட 7 கூட்டினோம்டா 28. அல்லது முழுக்க கூட்டி பாருங்க 28 கிடைக்கும். 6 1லிருந்து 6 வரை 1லிருந்து 6 வரை கூட்டும் போது 21. அதோட 7 கூட்டினோம்டா 28. அப்ப தரப்பட்டுள்ள இவ்வாறு கோலம் ஒரு இது முக்கோண எண் கோலம் தான். இவ்வாறு ஒரு கோலம் தரும்போது அந்த இடைவெளிகளை முந்தின கோலங்கள் என்ன மாதிரி அமைக்கப்பட்டிருக்குது என்பதை பார்த்துட்டு அந்த இடைவெளிகளை நாங்கள் நிரப்புகிறோம். அடுத்ததாக 2வது கேள்வி 1 3 6 10 என முறையாக அதிகரிக்கும் முக்கோண எண்கோளத்தின் கோலத்தின் 10ஆம் உறுப்பை காண்க. முக்கோண எண்கோளத்தின் 10ஆம் உறுப்பை காண்க. 1 3 6 10 இவ்வாறு அதிகரிச்சு போய்கொண்டிருக்குது. என அதிகரிச்சு கொண்டு என முறையாக அதிகரிக்கும் முக்கோண எண்கோளத்தின் 10ஆம் உறுப்பை காண்க. இந்த முக்கோண எண்கோளத்தினுடைய 10வது உறுப்பை காண போறோம். இது 1 முதலாவது உறுப்பு, 3 2வது உறுப்பு, 6 3வது உறுப்பு, 10 4வது உறுப்பு. எங்களுக்கு தெரியும் முக்கோண எண்கோளத்துல முதலாவது உறுப்பண்டா 1 வரையான எண்கள் கூட்டப்பட்டிருக்கும். 2வது உறுப்பண்டா 2 வரையான எண்கள் கூட்டப்பட்டிருக்கும். 3வது உறுப்பண்டா 3 வரையான எண்கள் கூட்டப்பட்டிருக்கும். ஆகவே
10வது உறுப்பண்டா 10 வரையான எண்கள் கூட்டப்பட்டிருக்க வேணும். 1லிருந்து 10 வரையான எண்கள் கூட்டப்பட்டிருக்க வேணும். 1 2 3 5 சக 6 சக 7 சக 8 சக 9 சக 10. 1லிருந்து 10 வரையான எண்கள் கூட்டப்பட்டிருக்க வேணும். 10வது உறுப்பை காண்றதுக்கு கூட்டினவண்டா 1 2 3 3 3 6 6 6 4 10 1 2 3 3 3 6 6 4 10 10 5 15 15 மாறும் 21 21 மூலம் 28 28 மட்டும் 36 36 9 45 45 10 55 3 6 10 15 21 28 36 45 10 55. 10வது முக்கோண எண் 10வது உறுப்பு 10வது முக்கோண எண் 55 ஆகும். அல்லது முக்கோண எண் கோலத்தில் 10ஆம் உறுப்பு 55 ஆகும். அடுத்ததாக இந்த சதுர எண்கள் முக்கோண எண்கள் தொடர்பான கேள்விகளை நாங்கள் செய்வோம். முதலாவதாக 1 4 6 சாரி 1 4 9 16 என இது முறையாக அதிகரிக்கும் சதுர எண்களாகும். முறையாக அதிகரிக்கும் சதுர எண்களாகும். சதுர எண்கள் ஆகும். இந்த கோலத்தினுடைய 12ஆம் உறுப்பை காண்க. ஒரு கேள்வி அனுபவம் ஒரு தரவு ஒன்று தரப்பட்டிருக்குது. சதுர எண் கோலம் தரப்பட்டிருக்குது. 1 4 9 16 என முறையாக அதிகரிக்கும் சதுர எண் கோலம் தரப்பட்டிருக்குது. இதுல முதலாவது கேள்வி இந்த இக்கோலத்தின் 12ஆம் உறுப்பை காண்க. இக்கோலத்தின்
12ஆம் உறுப்பை காண்க. இந்த கோலத்தினுடைய 12ஆம் உறுப்பை காண போறோம். அப்ப பாருங்க, இது ஒரு சதுர எண் கோலம். முதலாவது உறுப்பு 1. முதலாவது சதுர எண் கோலம் எப்படி உருவாகும்? ஒரு எண்ணை அதே எண்ணால பெருக்கும் போது உருவாகும். 1ஐயும் 3ஐயும் பெருக்கின நீங்கண்டா 1, 2ஐயும் 2ஐயும் பெருக்கின நீங்கண்டா 4, 3ஐயும் 3ஐயும் பெருக்கின நீங்கண்டா 9, 4ஐயும் 4ஐயும் பெருக்கினமண்டா 16. சதுர எண் கோலத்தினுடைய முதலாம் உறுப்பு 1, 2ஆம் உறுப்பு 4, 3ஆம் உறுப்பு 9, 4ஆம் உறுப்பு 16. இதே போல இந்த கோலத்தினுடைய 12ஆம் உறுப்பை கேட்டிருக்குது. இப்போ முதலாம் உறுப்புக்கு 1 அதே எண்ணால பெருக்கிறோம். 2ஆவது சதுர எண் கோலம் இது. 2ஆவது உறுப்புக்கு 2ஐயும் 2ஐயும் பெருக்கிறோம். 3ஆம் உறுப்பை காண 3ஐயும் 3ஐயும் பெருக்கிறோம். 4ஆம் உறுப்பை காண 4ஐயும் 4ஐயும் பெருக்கிறோம். அப்ப இந்த கோலத்தினுடைய 12ஆம் உறுப்பை காண்றதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? 12 12ஆல பெருக்குவோம். 12 12ஆல பெருக்கினீங்கன்னா 144 ஆகும். இந்த சதுர எண் கோலத்தினுடைய ஏதாவது ஒரு உறுப்பு காண வேணுமெண்டா நாங்கள் இவ்வாறு காண வேணும். 12ஆம் உறுப்பண்டா 12 12ஆல பெருக்கி காணுவோம். 20ஆம் உறுப்பண்டா 20 20ஆல பெருக்கி காணுவோம். இவ்வாறு நாங்கள் இந்த கோலத்தின் உறுப்பை காணுவோம். இதே போல இக்கோலத்தில் 49 எத்தனையாவது உறுப்பு ஆகும்? இன்னும் ஒரு கேள்வி. இக்கோலத்தில் 49 எத்தனையாவது உறுப்பு ஆகும் என்று கேள்வி. எத்தனையாவது உறுப்பு ஆகும்? இவ்வாறு 1 4 9 16 என அதிகரிக்கக்கூடிய சதுர எண் கோலத்தில் 49 எத்தனையாவது உறுப்பாக இருக்கும் என்று கேட்டிருக்குது. அப்ப பாருங்க, 12ஆம் உறுப்பை காண நாங்கள் என்ன செய்யறோம்? 12 12ஆல பெருக்கிறோம். 12ஆம் உறுப்பை காண்றதுக்கு. அதே போல 49 எத்தனையாவது உறுப்பாக இருக்கும்? 12ஆவது உறுப்பு 147. அப்ப 49 என்ன மாதிரி கிடைச்சிருக்கும்? எந்த 2 ஒரே எண்களை பெருக்கும் போது 49 கிடைக்கும் என்று நாங்கள் பார்க்க வேண்டும். 12ஆவது உறுப்பு 144. அப்ப 144 எத்தனையாவது உறுப்பாக இருக்கும்? 12ஆவது உறுப்பாக இருக்கும். அதே போல 49 எத்தனையாவது உறுப்பாக இருக்கும்? எந்த 2 முழு எண்களை எந்த 2 ஒற்றை எண்களை பெருக்கும் போது 49 கிடைக்கும்? பார்த்தீங்கன்னா 7ஐயும் 7ஐயும் பெருக்கத்தான் 49 கிடைக்கும். 7 7ஆவது உறுப்பு. ஆகவே இந்த கோலத்தில் 49 7ஆவது உறுப்பு ஆக இருக்கும். 49 இந்த சதுர எண் கோலத்தினுடைய 7ஆவது உறுப்பாக இருக்கும். அடுத்தது 3வது கேள்வி. இக்கோலத்தில் 67 ஓர் உறுப்பு ஆகுமா? இந்த கோலத்தில் 67 ஓர் உறுப்பு ஆகுமா? என்று கேட்டிருக்கு. உறுப்பு ஆகுமா? இந்த சதுர எண் கோலத்தில 67 ஒரு உறுப்பாக இருக்குமா என்று கேட்டிருக்குது. அப்ப சதுர எண் கோலம் சதுர 67 ஒரு உறுப்பாக இருக்குமா இல்லையான்னு நாங்கள் பார்க்கிறோம். சதுர எண்களை எழுதுவோம். 1 4
2 2 என்பதற்கு 4, 3 3 என்பதற்கு 9, 4 4 என்பதற்கு 16, 5 5 என்பதற்கு 25, 6 6 என்பதற்கு 36, 7 7 என்பதற்கு 49, 8 8 என்பதற்கு 64, 9 9 என்பதற்கு 81. 67 இங்கே 67 வர வேணுமெண்டா இதுக்கு இடையில வந்திருக்க வேணும். அப்ப அடுத்த எண் வந்துட்டு 81. அப்ப இதுதான் சதுர எண் கோலம். ஒரு எண்ணை அதே எண்ணால பெருக்கும்போது கிடைக்கக்கூடிய எண் கோலம், சதுர எண் கோலம். 67 இங்கே ஒரு உறுப்பாக இருக்குமாண்டு இருக்கு. 67 இங்க ஒரு உறுப்பாக இல்லை. 64 இருக்கு. அடுத்த எண் 81. 67 இங்க ஒரு உறுப்பாக இல்லை. ஆகவே 67 இந்த கோலத்துல உறுப்பாக இருக்காது என்று எழுதுகிறோம். உறுப்பு ஆகாது. உறுப்பு ஆகாது. 67 இந்த எண் கோலத்துல ஒரு உறுப்பு ஆகாது என்று எழுதிவிடலாம். அடுத்ததாக இன்னும் ஒரு கேள்வி நாங்கள் பார்க்கலாம். இந்த எண் கோலத்தை பயன்படுத்தின மாதிரி பாருங்க. பின்னரும் ஒவ்வொரு எண் கோலத்தினரும் முதல் 5 உறுப்புகளை எழுதுக. எழுதி எண்கோளங்கள் தரப்படும். அந்த எண்கோளத்தினுடைய முதல் 5 உறுப்புகளை எழுதுக. பின்வரும் ஒவ்வொரு எண்கோளத்திலும் முதல் 5 உறுப்புகளை எழுதுக. முதல் 5 உறுப்புகளை எழுதுக. முதலாவது 5லும் கூடிய இரட்டை எண் கோலம். 5லும் கூடிய இரட்டை எண் கோலம். கோலமாக எழுத போறோம். 5லும் கூடிய இரட்டை எண் கோலம். 5லும் கூட இருக்கிற மாதிரியான இரட்டை எண் கோலத்தை கோலமாக எழுத போறோம். 5லும் கூடிய இரட்டை எண்களை. ஆகவே 5லும் கூடிய இரட்டை எண் என்றால் 5க்கு அடுத்தவன் 6. 6 ஒரு இரட்டை எண். ஆகவே 6, அடுத்தது 8, அடுத்தது 10, அடுத்தது 12, அடுத்தது 14. 5லும் கூடிய இரட்டை எண் கோலத்தினுடைய முதல் 5 உறுப்புகளை மட்டும் எழுதியிருக்கிறோம். 1 2 3 4 5. பின்வரும் ஒவ்வொரு எண் கோலத்திலும் முதல் 5 உறுப்புகளை சொல்லியிருக்கு. 5லும் கூட இருக்கிற மாதிரியான இரட்டை எண்களின் கோலத்துல முதல் 5 உறுப்புகளை எழுதியிருக்கிறான். அடுத்தது 10லும் கூடிய 3இன் மடங்குகள். 10லும் கூடிய 3இன் மடங்குகள்.
10லும் கூடிய 3 மடங்குகள். 10 விட அதிகமாக இருக்கக்கூடிய 3 மடங்குகள். 10க்கு அடுத்தவன் 11, 12, 13 இப்படி என்ன போய்கொண்டிருக்க போது 3 மடங்குகள் என்றா 3ஆல வகுபட வேணும். 12, அடுத்தது 13, 14 வராது, 15, 16, 17 வராது, 18 என்றால் 10, 10லும் கூடிய 3 மடங்குகள். 3 மடங்குகள் என்றால் அந்த 3ஆல வகுப்பட்டிருக்க வேணும். 3ஆல வகுப்பட்டிருக்கக்கூடிய எண்களை நாங்கள் தெரிவு செய்கிறோம். 18, 19, 20, 21 வரும். 21, அடுத்தது 22, 23 வராது, 24, 24 10லும் கூடிய 3 மடங்குகள் என்ற எண் கோலத்தின் முதல் 5 உறுப்புகளையும் எழுதியிருக்கிறோம். அடுத்தது 3வது கேள்வி. ஒன்றிலும் கூடிய முதன்மையன் அல்லாத முக்கோண எண்கோளம். ஒன்றிலும் கூடிய முதன்மையன் அல்லாத முக்கோண எண்கோளம். ஒன்றிலும் கூடினதா இருக்க வேணும். முதன்மை எண்ணாக இருக்கக்கூடாது, ஆனால் முக்கோண எண்ணாக இருக்க வேணும். இப்ப நாங்கள் முக்கோண எண்கோளத்தை எழுதணும். முக்கோண எண்கோளம் 1, முதலாவது 1, 1 2 கூட்டினீங்கன்னா 3, 1 2 3 கூட்டினீங்கன்னா 6, 1 2 3 4 கூட்டினீங்கன்னா 10, அடுத்தது 15, அடுத்தது 15ஓட 6 கூட்டினீங்கன்னா 21, 21ஓட 7 கூட்டினீங்கன்னா 28, 28ஓட 8 கூட்டினீங்கன்னா 36, 36 இதுவரை எழுதியிருக்கிறோம். முதன்மை முக்கோண எண்கோளத்தை எழுதியிருக்கிறோம். முக்கோண எண்களை எழுதியிருக்கிறோம். 36 வரையான முக்கோண எண்களை எழுதியிருக்கிறோம். ஒன்றிலும் கூடிய முதன்மை எண் அல்லாத, முதன்மை எண்ணாக இருக்கக்கூடாது. அப்போ 3 வராது. 6 முதன்மை எண் இல்லை, 6 வரும். 10 முதன்மை எண் இல்லை, 10 வரும். 15 முதன்மை எண் இல்லை, 15 வரும். 21 முதன்மை எண் இல்லை, 21 வரும். 28 முதன்மை எண் இல்லை. முதன்மை எண் இல்லைன்னா சேர்த்தி எண்களாக இருக்கும். ஆகவே 6, 10, 15, 21, 28 ஒன்றிலும் கூடிய முதன்மை எண் அல்லாத முக்கோண எண்கோளம். முக்கோண எண்களாயிருக்கு, ஆனா முதன்மை எண்ணாக இருக்காது. 3 மட்டும்தான் இதுல முதன்மை எண். ஒன்றிலும் கூடிய முதன்மை எண் இல்லாத முக்கோண எண்கோளத்தின் முதல் 5 உறுப்புகளை எழுதியிருக்கிறோம். ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இதுவரை இந்த எண் வகைகள் என்கிற பாடத்தில சதுர எண்கள், முக்கோண எண்கள் தொடர்பான கேள்விகளை செய்த நாங்கள் இதோட இந்த பாடமானது நிறைவுக்கு வருது. நாங்கள் மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திப்போம். தேங்க்யூ பிள்ளைகள். தேங்க்யூ.
சார் ஓகே சார். சார் கிளாஸ் ஓவர்.